ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெஸ்வொர்க் விங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நிறைய பேர் இந்தியாவிலேருந்து இங்கே வராங்கல்ல, இப்போ டிபெண்டன்ட் வீசாவில் வராங்க, அப்புறம் விசிட் வீசா எடுக்கிறாங்க. இப்போ அவங்களோட அம்மா அப்பா அத்தை மாமாலாம் கூட்டிகிட்டு வராங்களா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான ரீசன் சொல்லணும்ல, கரெக்டான டீட்டெயில்ஸ் சொல்லணும்ல, அதுக்காக தான். இன்னொன்று என்னன்னா, நாங்கள் வந்த டைமில் ரூல்ஸ்லாம் வேறு சரிங்களா. இப்போ சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்தவங்க கிட்ட எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டுட்டு நான் டீட்டெயிலாக கொடுக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விசிட் வீசாவில் வர்றாங்கல்ல, அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பண்ணணும், இந்தியாவில் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஓகே. ஸோ விசிட் விசாவில் ஒய்ஃபு, குழந்தைங்க, அப்புறம் அப்பா அம்மா, மாமா மாமனார் அத்தை, அது மாதிரி பிளட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ அவங்கள நம்ம கூப்பிட்டு வந்துக்கலாம். ஸோ விசிட் விசாவில் கூப்பிட்டு வர்றதுக்கு mofa.visa சொல்லிட்டு ஒரு பேஜ், அது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு அதில் ஃபேமிலி விசிட் விசான்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ், அதில் கேட்குற டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட், அந்த மாதிரி நேமு, அது மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்த உடனே, ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அந்த இதை நம்ம எந்த கம்பெனி நம்மளோட ஸ்பான்சர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட கொடுத்து அவங்க எம்பசி சேம்பர் ஆஃப் காமர்ஸில் அவங்க அதை அட்டஸ்ட் பண்ணணும். சேம்பர் ஆஃப் காமர்ஸில் அது ஒரு 35 ரியால் இங்கே. ஸோ அது இமீடியட்டாக ஆன்லைன்லேயே அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ 35 ரியால் தான் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் அந்த விசிட் விசாவுக்கு. ஸோ அது எடுத்த உடனே அதோட சாஃப்ட் காப்பி பிடிஎஃப்ல வந்துடும். ஸோ அதை நம்ம ஊருக்கு அனுப்பிட்டோம்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்க அதுக்கப்புறம் ஊரில் அந்த விஎஃப்எஸ் சொல்லி இப்போ ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து அங்கே போய் தேவையான டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட்டு, இங்கே இருக்கிற ஸ்பான்சரோட இக்காமா, பாஸ்போர்ட் காப்பி, அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி, இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது அரௌண்டு எனக்கு அந்த அமௌண்ட் எக்ஸாக்ட்டா தெரியல. அப்ராக்ஸிமேட்டா ஒரு 10,000. சென்னையில 10,000 சொல்றாங்க. அப்புறம் டெல்லியில ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. ஆமா. சோ நீங்க அது ஆக்சுவல்ஸ் எவ்வளோன்னு விசாரிச்சுக்கோங்க. ஸோ அங்கே நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு அதை எம்பசிக்கு அனுப்பி டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்ல, அது இங்கே உள்ளவங்க நம்ம எடுத்து கொடுக்கணுமா, இல்லை அங்கே நம்ம இந்தியாவில இருந்தே எடுக்க முடியும்? அது எடுத்துக்கலாம். நம்ம யார் வேணாலும் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அது யார் வேணாலும் அங்கிருந்து ஆக்சுவலா நம்ம டிபெண்டன்ட் விசாவுக்கும் இதுக்கும் ஒரே விஎஃப்எஸ், அதே சேம் இதுதான். நம்ம அதை பார்க்கும்போது டிபெண்டன்ட் விசா பார்க்கும்போது அதை டீடைலா பார்க்கலாம். ஸோ இது விசிட் விசாக்கு உங்களுக்கு மெடிக்கல் எதுவுமே தேவை கிடையாது. விசிட் விசாக்கு ஸோ டைரக்டா நீங்க விஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் விசா வந்ததுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். இங்கே 3 மாதம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதே அப்சரில் திரும்ப 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது சொல்ல மறந்துட்டேன். இதில் விசா டைப் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதில் 1 மந்த் ஒன் டைம் விசான்னு இருக்கும். ஸோ இல்லைன்னா 1 இயர் மல்டிபிள் எக்ஸிட் என்ட்ரின்னு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே 1 இயர் மல்டிபிள் என்ட்ரி, அதாவது 1 இயர் மல்டிபிள் விசா தான் எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். விசிட் விசாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஓகேங்களா. அதான் நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். 6 மந்த்து இங்கே உள்ளேயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. 3 மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இங்கேயே இருந்துட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் போயிட்டு இந்தியாவுக்கோ இல்லை பஹ்ரைனுக்கோ போயிட்டு திரும்ப உள்ள நம்ம அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் முடிகிற வரைக்கும், அந்த 1 இயர் விசா முடிக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம். ஓகே. அடுத்து டிபெண்டன்ட் விசால கூட்டிட்டு வராங்கல்ல ஃபேமிலியை, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிடுங்க. ஓகே.
ஸோ டிபெண்டன்ட் விசாவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து விசா அப்ளை பண்ணுறது. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, என்ஜினியர்ஸ்க்கு வந்து ஆப்சர் அக்கௌண்ட்ல ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆப்சரில் உங்களுக்கு லாகின் இருக்கும். அது உள்ளே போயிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸில் உங்களுக்கு விசா இதில் போயிட்டு உங்களோட ஒய்ஃபோட குழந்தைங்களோட பாஸ்போர்ட் காப்பீஸ் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பேங்க்ல இருந்து உங்களோட இகாமாக்கில் அதில் வந்து 2000 ரியால்ஸ் வந்து டெபாசிட் பண்ணணும். பண்ணிட்டு நீங்கள் ஒன்ஸ் இதில் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ண உடனே வந்து உங்களுக்கு விசா வந்து வந்துடும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுல சில பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து இன்னொரு காமனான மெத்தட் என்ன அப்படின்னா, இஸ்திக்தாம் ஆஃபீஸ்ல அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், ஆப்சர்ல இருந்து எடுத்துக்கலாம் அது. ஸோ அது வந்து இஸ்திக்தாம் ஆஃபீஸ்க்கு ஒரு பர்டிகுலர் என்ன டேட்ல அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து அதுலயே வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்லயே வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு ஆன் டைம் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டு உடனே கையோட எல்லோ ஸ்லிப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து விசா பேப்பர் வந்து எல்லோ ஸ்லிப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்போ அங்க போயிட்டு அமௌண்ட் பே பண்ணிக்கணுமா? இல்ல, அதுலயே வந்து நம்மளோட அக்கவுண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணிருக்கணும் ஆன்லைன்ல. ஆல்ரெடி ஆன்லைன்ல பண்ணிருக்கணும். ஸோ நீங்க அதை கொண்டு போய் அங்க ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க அந்த ஆன்லைன்ல அந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, நம்ம அப்ப இங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 2000 ரியால். 2000 ரியால்ஸ் வந்து இங்க நீங்க பே பண்ணணும். அதாவது அந்த 2000 ரியால்ன்றது ஒரு ஃபேமிலி விசாக்கு. அந்த ஒரு ஃபேமிலி விசால ஒய்ஃப் பிளஸ் 2 கிட்ஸ், உங்களோட கிட்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்தது தான் அந்த ஒரு ஃபேமிலி விசா. எல்லாருக்குமே சேர்ந்து தான் 2000. ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்க விசா எடுக்கிறது. ஒன்ஸ் இது வந்ததுக்கு அப்புறம் அந்த காப்பி இருக்குல்ல பேப்பர் வந்து அதோட சாஃப்ட் காப்பி வந்து நீங்க ஊருக்கு அனுப்பணும். ஸோ செகண்ட் ப்ராசஸ் வந்து ஊர்ல வந்து நீங்க வந்து மெடிக்கல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க இந்த விசா காப்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேம்கா சென்டர்ஸ் இருக்கு சென்னையில, திருச்சியில, அப்புறம் ட்ரிவாண்ட்ரம்ல. ஸோ இங்கெல்லாம் வந்து கேம்கா சென்டர்ஸ்னு இருக்கு. அந்த சென்டருக்கு நீங்க போயிட்டு அவங்க வந்து உங்களோட ஸ்பான்சர், அதாவது ஹஸ்பண்டோட இகாமா காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் காப்பீஸ், மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த காப்பீஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போகணும். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அட்டஸ்டேஷன் வந்து எம்பசி அட்டஸ்டேஷன், சவுதி எம்பசி அட்டஸ்டேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து 3500 ரூபாய் இந்தியன் ருபீஸ் வந்து வாங்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு வந்து யூரோ கல்ஃப், அக்பர் டிராவல்ஸ், அந்த மாதிரி ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டு எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. திருநெல்வேலியில இருக்கிறாங்க, மதுரை இருக்கிறாங்க, அப்புறம் சென்னையில இருக்கிறாங்க, திருச்சி இருக்கிறாங்க. நீங்க எங்கேயுமே அவங்க ஃபோன்ல நீங்க நெட்ல கூகுள்ல பார்த்துட்டு அந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணா கூட நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து கொரியர் பண்ணியாச்சுன்னா அவங்க ப்ராப்பரா அந்த இதெல்லாமே நம்மளுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. 1 வீக்ல இருந்து ஒரு 10 to 10 days அந்த மாதிரி ஆகும். ஆமா, 7 working days வந்து 10 working days டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அட்ரஸ்க்கே அனுப்பிடுவாங்க. ஆமா. சோ இது வந்து நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க இங்க விசா ப்ராசஸ் பண்ணும்போது நீங்க அங்க பண்ணிக்கலாம். சோ அந்த மீன்வைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட், மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக நீங்க போகணும். நாங்க வந்து திருச்சியில போனோம். அந்த ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். அந்த நம்ம முன்னாடி இருந்ததும் இப்பயும் ஒரே சேம் ப்ரொசீஜர். அந்த கேம்கா சென்டர்ல போயிட்டு நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்க ஒரு ஸ்லிப் கொடுத்து அந்த எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம மெடிக்கல் பண்ணணுமோ அந்த இது கொடுத்துருவாங்க. அந்த இதை வச்சுட்டு நம்ம அங்க இருந்து அங்கேயே வந்து ஆட்டோ எல்லாமே அவைலபிள் இருக்கும் கூட்டிட்டு போறது. மோஸ்ட்லி அது ரெகுலரா அங்க வந்து ஆளுங்க வந்துட்டு போறதுனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே காலையில 8 மணிக்குலாம் ஓபன் ஆயிடும். சோ அங்க இருந்துட்டு அந்த ஆட்டோல நம்ம எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா
அங்கே வந்து நம்ம போன உடனே அந்த டோக்கன் எடுத்துட்டு அது கொஞ்சம் டைம் எடுக்குங்க நமக்கு. அது அங்கே நம்ம மெடிக்கல் பண்ணிக்கலாம். மெடிக்கலுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாங்க? மெடிக்கலுக்கு வந்து ஒய்ஃபுக்கு வந்து 5,000 rupees. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ நம்மளோட வேக்சின் கார்டு வந்து நம்ம எடுத்துட்டு போய்க்கணும். 12 வயசு கம்மியா இருக்கிறவங்கன்னு நினைக்கிறாங்கன்னா 12 வயசு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வேக்சின் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு ஈச் 500 rupees. ஸோ ஒய்ஃப் அண்ட் 2 கிட்ஸ்க்கு வந்து 6,000 rupees ஆகும் மெடிக்கல் மட்டும். ஸோ ஒன்ஸ் இது பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் அன்னைக்கே சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அதில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கையில் வாங்குறதுக்கு மோஃபா நம்பர்னு ஒன்று தேவைப்படும். ஸோ அது வந்து அவங்களே வந்து ஆன்லைனில் அந்த மோஃபா நம்பருக்கு அந்த ரிசல்ட்டை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு நம்ம கிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அந்த மோஃபா நம்பர் வாங்குறதுக்கு தான் இப்போ வந்து விஎஃப்எஸ் சென்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஸோ விஎஃப்எஸ் வந்து தசீர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தருவாங்க. ஸோ அதுல போயிட்டு உங்களுக்கு வந்து லாகின் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். அதுல வந்து நீங்க எந்த கண்ட்ரி எந்த சென்டர் அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க நீங்க விசா அப்ளை பண்ணும்போது அதுல வந்து எந்த எம்பசி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், எங்க வந்து விசா பிரிண்டிங் பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 பிளேசஸ் இருக்கு. ஒன்னு வந்து டெல்லி, இன்னொன்னு வந்து மும்பை. நம்ம சென்னை சவுத் இந்தியாலாம் வந்து கவர் ஆகுறது வந்து மும்பைல தான் வந்து கவர் ஆகும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. மும்பை செலக்ட் பண்ணீங்கன்னா சென்னையோட விஎஃப்எஸ் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ திரும்ப நம்ம அந்த விஎஃப்எஸ் சென்டர் தசீர் வெப்சைட்டுக்கு வந்தோம்னா, ஸோ அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் யாரோட ஸ்பான்சர் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட விசா அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நம்பரு, ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதில் வந்து நார்மல் 2 கேட்டகரி இருக்கு. நார்மல் ஷெட்யூல் புக் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து லாஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தட்கல் மாதிரி நம்ம தட்கல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி லாஞ்சுன்னு இருக்கு, அப்புறம் நார்மல்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீசன் ஃபார் டிராவல் வந்து இந்த டிபெண்டன்ட் விசாவுக்கு வர்றவங்களுக்கு ரெசிடென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேமு டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் வந்து வரும். என்ன டேட்ல அவைலபிள் இருக்கு அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் காட்டுங்க ஒரு டெம்ப்ளேட். இது வந்து அப்பாயின்மெண்ட், எங்களோட ஃப்ரெண்டோட அப்பாயின்மெண்ட் பேப்பர் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் அங்கே பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ அது பிரகாரம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஆன் டைமுக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த விஎஃப்எஸ் சென்டருக்கு போகிறது. இன்னொரு டவுட் எனக்கு, அதாவது இப்போ நீ சொன்னீங்க நம்ம சவுத் இந்தியன்ஸ் அதாவது மும்பை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி, இப்போ வந்து சென்னையில மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ தமிழ்நாடுல வந்து சென்னையில மட்டும்தான் விஎஃப்எஸ் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம செலக்ட் பண்றது வந்து மும்பை செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து கீழே நமக்கு சென்னை ஆப்ஷன் வரும். ஆமா. ஸோ இப்போ கோயம்புத்தூர் அந்த சைடுல இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து கொச்சின். ஸோ அவங்களுக்கு அந்த கொச்சினும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், சென்னை ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ கொச்சின்ல இருக்கு, சென்னையில இருக்கு, அப்புறம் பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா? டெல்லி நம்ம செலக்ட் பண்ணோம்னா டெல்லி, அப்புறம் நாக்பூர், அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் சைடு எல்லாமே வந்து கவர் பண்ணணும். ஆமா. நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த டேட்ல வந்து விஎஃப்எஸ் சென்டர் போகணும். ஸோ உங்களுக்கு வெளியிலேயே வந்து உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு உள்ள விடுவாங்க. ஸோ உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களோட அந்த கவுண்டர் பர்டிகுலர் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அங்க போயிட்டு அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தீங்கன்னா அவங்க 1 by 1 எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னா கூட அவங்க ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு சொன்னாங்க. பாஸ்போர்ட்டோட அவங்க பசங்களோட
ஒரே ஒரு பாஸ்போர்ட்ல டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஆஃப் பர்த் இல்ல பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து ராங்கா மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து அவங்க வந்து இந்த நார்மல் இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அவங்கள லான்ஜ்னு சொல்லிட்டு அதுல புக் பண்ண வச்சு 11,000 rupees எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து தக்கல்ல போட்டு திரும்ப வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே வந்து ஃபில் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸுமே வந்து அவங்க என்ன ஈவன் நேம் கூட நீங்க நேம் இனிஷியல் எல்லாமே வந்து நீங்க என்ன பாஸ்போர்ட்ல இருக்கோ அதுல இக்காமால என்ன இருக்கோ அந்த இதெல்லாம் கரெக்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஆமா. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணி பக்காவா நீங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒய்ஃப் பிளஸ் 2 கிட்ஸுக்கு வந்து ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ்ல அரௌண்ட் 13,500 அந்த ரேஞ்சில தான். ஸோ அதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் இது நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மோஃபா நம்பர் கொடுப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்களாமா இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து டெல்லியில விஎஃப்எஸ் போனாங்க. அவங்க மெடிக்கல் பண்ணது வந்து திருச்சியில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பாசிபிளே இல்லை. அது சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் மோஃபா நம்பர் வாங்கிட்டு அங்கே போயிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் கொரியர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் மோஃபா நம்பர் வாங்கிட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் திருச்சியில் மெடிக்கல் பண்ணுறீங்க, விஎஃப்எஸ் வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் விஎஃப்எஸ்ல சென்னைக்கு போயிட்டு அங்கே மோஃபா நம்பர் வாங்கிட்டு திரும்ப திருச்சிக்கு வந்துட்டு அவங்க கிட்ட நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தீங்களோ அங்கே போயிட்டு இந்த மோஃபா நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த மோஃபா நம்பருக்கு அகெயின்ஸ்டாக அப்லோட் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் வந்து ஒரிஜினல் அந்த ஃபிட் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல. ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் இந்த விஎஃப்எஸ் சென்டர்லேயே வந்து அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. எந்த அட்ரஸ்க்கு நம்ம கொரியர் அனுப்பணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கொரியர் பண்ணிவிடுங்க அந்த அட்ரஸ்க்கு. ஸோ ஒன்ஸ் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விஎஃப்எஸ் சென்டர்லேயே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்துடுச்சு, இட்ஸ் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ஒரு 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து பிரிண்ட் ஆகி ஸ்டாம்பிங் வந்து உங்களுக்கு விசா வந்து ரெடி ஆகி உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இன்னொன்று என்னன்னா நம்ம இப்போ பாஸ்போர்ட்ல உள்ள அட்ரஸ்க்கு தான் அவங்க நம்மளுக்கு அந்த விசா பேப்பர் அனுப்புவாங்கன்னு கிடையாது. நமக்கு அட்ரஸ் அவங்க வந்து கேட்பாங்க இதே அட்ரஸ்க்கு அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அந்த டைம்ல இல்லை நம்ம இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸ் வேற எங்கேயாவது இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அட்ரஸ் கொடுத்துட்டா அந்த அட்ரஸ்க்கு அவங்க வந்து 7 to 8 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து நமக்கு அனுப்பிடுவாங்க. முன்னாடிலாம் வந்து பாஸ்போர்ட்ல தான் வந்து அந்த விசா வந்து ஸ்டாம்ப் ஆகும் இல்லைங்களா? நமக்கு அப்படிதான் அந்த பாஸ்போர்ட்லயே வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ வந்து வெறும் எக்ஸ்டர்னலா ஒரு பேப்பர் தான் தராங்க. பாஸ்போர்ட் தனியா அந்த பேப்பர் விசா பேப்பர்ஸ் வந்து தனியா நமக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆமா. ஸோ ஒன்ஸ் இது உங்க கைக்கு வந்த உடனே யூ ஆர் ரெடி டு டிராவல். ஸோ நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்க வந்துக்கலாம். ஸோ இங்க இமிகிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ டிபெண்டன்ட் விசால வர்றவங்களுக்கு இங்க இமிகிரேஷன் முடிஞ்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க மெடிக்கல் பண்ணணும். இன்னொன்னு சொல்ல வந்தாச்சு, அங்க வந்து நமக்கு போட்டோ எடுத்துட்டு போகணும் சொன்னாங்க. 2 போட்டோ, அப்புறம் ஹஸ்பண்டோட பாஸ்போர்ட் காப்பி, நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ நமக்கு இந்த விசா ப்ராசஸ்க்கு நம்ம என்னென்ன ப்ரொசீட் பண்ணாமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கையில் ஒரிஜினல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே வந்து வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டோட இக்காமா காப்பி அதுவுமே நம்மக்கிட்ட இருக்கணும். சரிங்களா? எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸோ இல்லை ஒரிஜினல்ஸ் இருந்தால் ஒரிஜினல்ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். நீங்கள் அங்கே ஏன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இப்போ திருச்சியில் இருப்போம், சென்னை போயிருப்போம். அப்போ அங்கேருந்து நம்ம இமீடியட்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அப்படி இல்லைன்னா அப்புறம் மறுநாள் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து இன்னொரு தடவை நம்ம அலையிற மாதிரி ஆகிடும். அதனால வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணி எடுத்து வச்சுட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து அங்கேயே வந்து விஎஃப்எஸ் சென்டர்லேயே வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து அங்கேயே எடுத்துடுறாங்களாமா. ஸோ அது வந்து நீங்கள் இங்கே வரும்போது இமிகிரேஷன் வரும்போது அது உங்களுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீட்பேக் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே நீங்கள் இமிக்ரேஷன் ஆகும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு என்ட்ரி போட்டு நீங்கள் உள்ளே வந்துக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் எடுக்கணும் நீங்கள். ஸோ இங்கே மெடிக்கல் போனீங்கன்னா உங்களோட அந்த பார்டர் என்ட்ரி நம்பர் இருக்கும்ல, அதை வச்சு உங்களுக்கு அவங்க மெடிக்கல் வந்து ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஃபிட் ஆனதுக்கப்புறம் இகாமா ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு 1 month எடுக்குமா? நமக்கு 1 month ஆச்சு இல்லைங்களா? ஆமாம், நமக்கு கம்பெனிலேருந்து பண்ணதுனால ஸோ மினிமம் 2 to 3 வீக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஆமாம். ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த இகாமா சார்ஜஸ்க்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கீங்கல்ல, ஸோ என்ட்ரு ஆகும்போது உங்களோட ஹஸ்பண்டோட இகாமாவோட வேலிடிட்டி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்டோட இகாமா வந்து அடுத்து ஒரு 7 monthsக்கு வேலிட் இருக்குதுன்னா, உங்களோட இகாமா நீங்கள் எடுக்கும்போது அந்த 7 monthsக்கு உண்டான அந்த லெவி ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். அந்த லெவி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நீங்கள் இனிஷியலாக ஒரு 2000 ரியால் நீங்கள் கட்டினீங்க தெரியுமா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து இந்த 7 monthsக்கு உண்டான லெவி ஃபீஸாக நீங்கள் கட்டணும். ஆமாம். ஸோ அந்த 2000 ரியால்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3 months அந்த டைம் கொடுப்பாங்க தெரியுமா, அதில் வந்து கழிச்சுப்பாங்க. அந்த இகாமா உங்களோட நீங்கள் உள்ள ஸ்டே பண்ணுறது ஒரு 2 to 3 months வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸோ அதை தாண்டி இருக்கிற பீரியடுக்கு தான் வந்து நீங்கள் லெவி ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ இன்னொரு டவுட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இப்போ விசிட் விசாலாம் இங்கே வந்துட்டாங்க, அவங்க வந்து அப்படியே டிபெண்டாக மாற முடியுமா? இல்லை, அது மாதிரி ஆப்ஷன் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க விசிட் விசால உள்ள இருக்கும்போது அதே பாஸ்போர்ட்டுக்கு நீங்க டிபெண்டன்ட் விசாவே எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா அவங்க இன்சைட் கண்ட்ரின்னு வரும், அவங்க ஒன்ஸ் எக்ஸிட் ஆனாதான் வந்து நீங்க விசாவே எடுக்க முடியும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் இன்ஃபர்மேஷன். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. வேற நாங்கள் இது ஏதாவது சொல்லாம விட்டு இருந்தாலும், மற்றபடி இந்த லிங்க்ஸ் அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன வெப்சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சவுதி அரேபியாவுக்கு டிபெண்டன்ட் விசா அப்புறம் விசிட் விசால வரவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரெஸ் ஒர்க் விங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய். தேங்க்யூ.